வணக்கம் வியூவர்ஸ், இது ஜேடி பிளேஸ். இன்றைக்கி நம்ம கிரானியில் வாம்பயர் மோட் தான் விளாட போகிறோம். நான் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்துச்சு. நம்ம இன்றைக்கி எந்த எஸ்கேப் நமக்கு ஃபஸ்ட்டு அதுக்கான பொருள் கிடைக்குதோ அந்த எஸ்கேப்பை நம்ம பண்ணிடலாம். ஓகே, சீக்கிரம் தோறடா, திறக்கிறதுக்கே லேட் ஆகுது. இந்த மோடில் கிராண்ட்பாவும் பார்க்குறதுக்கு செம்ம காமெடியாக இருப்பாங்க. இருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸ்டிக்கில் இருக்கிற இந்த டகரட்டப்பா மட்டும் நான் சவுண்டில் போய்ப்போம். ஃபஸ்ட்டு யார் வரான்னு பார்ப்போம். சத்தமாக கூப்பிட்றாடி, வரவே மாட்டானுங்க பாரு. என்னங்க இது இவ்வளோ நேரம் ஆகுது? வருவாங்களா மாட்டாங்களா? வர மாதிரி தெரியல. ஐயோ, அங்கே கிராணி வந்துருச்சுங்க. ஐயோ ஐயோ, சீக்கிரம் ஓடுறா. ஓகே, எப்படியும் வந்தாச்சு. நீங்கள் அது அங்கே வேறு என்னமோ இருக்குது, கோகனட் இருக்குது, எடுத்துக்கலாம். ஸோ கோகனட் இல்லைங்க, வெப்பன் கீ. ஓகே, நமக்கு நல்லது தான். ஐயோ, இங்கே பாருங்கள், கிராண்ட்பா வந்துட்டான். இப்படி ரெண்டு சைடும் சுற்று போட்டுக்கிட்டு நம்ம எப்படி தான் போகிறது? இங்கே வந்து எஸ்கேப் பண்ண மாதிரி தான். போடா சீக்கிரம். ஓகேங்க, கிராண்ட்பா இங்கே போயிட்டான். ஓகே, அப்படியே போயிட வேண்டியதான். ஐயோ, பார்த்துட்டாங்க. சீக்கிரம் போடாடி, சுட்டிக்குது ஓட்ட போகிறோம். வெப்பன் கீ எடுத்துகிட்டு கிராண்ட்பாட்ட வந்து இந்த கன்னை வச்சுட்டு போடுங்கணும். எப்போதும் போல நம்ம வெளியே போயிடலாம். ஓகே, கல் பொறுக்க வேண்டியதான். இப்போ ஏன்டா எஜ்ஜில் போட்டால் எப்பட்றா எடுக்க முடியும்? ஓகே, ஒரு கல் எடுத்தாச்சு. மேக்ஸிமம் லிமிட் எடுத்துப்போம். ஏன்னா தப்பாக மாற்றி வேறு எங்கேயாவது சுட்டோன்னா தேவைப்படும். அதுக்கு தான். ஒரு கல் கூட இல்லை, ஒன்றே ஒன்று தான் கிடச்சிருக்கு. ஓகே, அங்கே பிளாங்க் இருக்குது, நமக்கு அப்புறமா தேவைப்படும். இப்போ எங்கே தான் போய் எடுக்கிறதுன்னு தெரியல. ஒரு ஸ்டோன் கூட இல்லை கீழே. ஒன்றும் கூட இல்லை. ரைட்டு, நம்ம அப்படியே வேறு எங்கேயா போகலாம். வெறும் ஒரே ஒரு கல்லை மட்டும் கொடுத்தாச்சா எப்படிங்க எஸ்கேப் ஆக முடியும்? இல்லை, அவங்கள போட்டு தள்ளணும். ஐயோ, கிராண்ட்பா பார்த்துட்டாங்க. சீக்கிரம் போடா. ஐயோ, இப்போ பார்த்து ஸ்டோனு தராங்க. கிராண்ட்பா வரல. ஏன் வரல? இந்த ஸ்டோனை மட்டும் எடுத்துப்போம். ஓகே, எடுத்தாச்சு. நம்ம அப்படியே ஓடிடுவோம். சீக்கிரம் போடாடே. கிராணி இங்கே வர வச்சுட்டு ஓடிடுவோம். இந்த வழியாக வந்தால் நமக்கு சாதகம். ஐயோ, சிலிண்டரினாங்க. ஃபஸ்ட்டு டெட்டி எடுத்து சிலிண்டரை வாங்கி போடணும். இன்னும் நம்மளே போட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கோம். சரி, நம்ம போய் வெப்பன் எடுத்துடலாம். ஐயோ, கிராண்ட்பாங்க. ஐயோ, சுடுறானுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடிடலாம். அப்போதே நம்ம துரத்துனது அப்போ கிராண்ட்பா இல்லையா? ஏன் நிற்போம்.
உள்ளே போய் பார்ப்போமா? போய் பார்க்கலாம் இருக்காங்களா என்னென்னு. வெப்பன் கீயை மட்டும் எடுத்துகிட்டா போதுங்க. அப்படியே போக வேண்டியதுதான். கிராண்ட் பவர் எங்கே போய் தொலைந்தான்னு தெரில. அங்கே தான் போயிருக்கணும் கண்டிப்பாக. ஓப்பன் பண்ணுறா. ஓகே, வெப்பன் எடுத்தாச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் பா இங்கே தான் இருக்கணும். எங்கெங்கே போய் தொலைந்தாப்பா? டெட்டி கிடச்சுன்னா நல்லாயிருக்கும். இங்கே இல்லைங்க. இங்கே நம்ம சவுண்டு போட்டு அப்படி கீழே போயிடலாம். ஓகே, கிராண்ட் இங்கே வந்துடும். கிராண்ட் பாவை தான் போய் சமாளிக்கணும். எங்கள் கிராண்ட் பா இங்கே இருக்கான். அப்படியே சுற்றுலாமா? ஒரு இடத்துல நில்றா. வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. ரெண்டுமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. வெளியே போய் ஸ்டோனை வேறு எடுக்கணும். வேறு போய் தொலைய மாட்டான். போடா சீக்கிரம். ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. போய் தொலைகிறானா? அடே போடா, ஏன்டா உயிர் எடுக்கிற? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். ஸ்மைலிங் எஸ்கார்ப்போட பார்ட் 2 போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அது இந்த கேம் பிளேயை நம்ம போட்டு அப்புறம் அந்த போட்டுடலாம். எனக்கு அந்த கேம் எப்படி விளாடணும்னு தெரியலங்க, அதாங்க போடல. அப்படியே வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நான் வேறு போக மாட்டான். எங்கே அவன் போகிற மாதிரி தெரியல. எப்போ ஒரு வழியாக போயிட்டாங்க. இந்த போகிறான் பாருங்க. அப்படியே வெளியே போயிடலாம். ஓகே, இப்போ ஸ்டோன் தர மாட்டானுங்க. எப்படி இருந்தாலும் போய் தேட வேண்டியது தான். ஓகே, ஒரு ஸ்டோன் கிடச்சிருச்சு. இங்கே சிலிண்ட்ரி நான் வேறு அடிக்கடி வந்துடுது. அவங்க நம்மளை சேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ சிலிண்டர்னா வந்து என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, 2 ஸ்டோன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேம் வேணாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள், போடுறேன் நான். இப்போ ஒருத்தனும் வரமாட்டானுங்க. கிராணி இங்கே வர வைப்போம். கிராணி வந்துச்சு, நான் அதை போட்டுடலாம். இப்படி கிராண்ட் பா வந்து அவனையும் போட்டுடலாம். சீக்கிரம் வாங்க யாராவது. 2 பேரில் யார் இருந்தாலும் பரவாயில்ல. கிராண்ட் பாக்கு வேறு காது கேட்காது, அதனால் அவன் வரமாட்டான். அப்படி இருந்தாலும் ஐயோ, இந்த சிலிண்டர்னா வேறு எங்கே வேணுங்க வர மாதிரி தெரியல. சரி, நானே கீழே போயிட்டு கிராண்ட் பா இங்கே போகிறாங்க, அவனை போட்டுற வேண்டியதான். ஐயோ, கிராணி நம்ம கொண்டுட்டோம். இப்போ கிராண்ட் பா எப்படி இருந்தாலும் கொண்டுங்க. 2மே முடிஞ்சிருச்சு, 2 ஸ்டோனும். இங்கே கீழே ஏதாவது ஸ்டோன் கிடச்சுன்னா அதை எடுத்து கிராண்ட் பாவையும் கொண்டு கன் எடுத்துடலாம். ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க ஸ்டோனு இப்போன்னு பார்த்து. கிராண்ட் பா கிட்ட மாட்டாமல் அப்படியே வந்துட்டோம். ஓகே, இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது. எடுத்து கிராண்ட் பா போட்டுற வேண்டியதான். எடுத்தாச்சு. போகிற வழியில் இன்னும் ஸ்டோன் கிடச்சா நல்லாயிருக்கும். இப்போ கிராணிக்கு மிஸ் ஆன மாதிரி கிராண்ட் பாக்கு மிஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, 2 ஸ்டோன் கிடச்சிருச்சு. இப்போ போய்ட்டு கிராண்ட் பாவை போட்டு தள்ளிட வேண்டியதான். இங்கே தாங்க போயிட்டுருக்காங்க கிராண்ட் பா. ஓகேங்க, கிராண்ட் பாவையும் போட்டாச்சு. இப்போ நம்ம மேலே போய்ட்டு அந்த காக்காவை போட்டுடலாம். நம்ம இன்னும் எந்த இதுவுமே தேடவே இல்லைங்க, இனிமேல் தான் தேடணும். இவங்க 2 பேர் ஃபஸ்ட்டு என்னத்தை போய் தேடுறது? ஓப்பன் பண்ணுறா. இதை வேறு ஓப்பன் பண்ணுமா? ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே போயிட்டு
நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குதோ அந்த எஸ்கேப்பே நம்ம பண்ணிடலாம். எஸ்கேப் ஆகிறதுக்கு எந்த பொருள் கிடைக்குதோ அதை வச்சு எஸ்கேப் பண்ணிட வேண்டியது தான். இந்த காக்கா என்னங்க ரெட் கலரில் இருக்குது? இந்த காக்கா கிட்ட என்னமோ இருக்குது. காக்கா ட்ரெயின் கீ வச்சுருக்குதுங்க. ஓகே, நமக்கு தேவையான ஒரு பொருள் தான். எடுத்துகிட்டு போய் கீழே போய் போட்டுடலாம். சிலிண்ட்ரினா வேறு சிலிண்ட்ரினா ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கணும். மறந்து வந்துட்டேன் அப்படியே. எங்கே கிராணியை காணுங்க? கிராணி இப்போ ரீஸ்பான் ஆகிருக்கும். கீழே போய்ட்டு இந்த ட்ரெயின் கீயை போட்டுற வேண்டியதான். இங்கே போட்டு வந்துடுவோம். சவுண்டு கேட்டு எப்படினாலும் இந்த கிராணி இப்போ கீழே வரும். கிராணி அப்படியே நம்ம கிராணி அப்படி கீழே போயிருக்கோம். அங்கெல்லாம் போய் தேடலாம் கிச்சனில். இங்கே என்ன இருக்குது? இங்கே என்ன சேஃப் கீ கிடச்சிருக்கு. ஐயோ சிலிண்ட்ரினா இதெல்லாம் ஒன்றும் இல்லை. மேட்ச் பாக்ஸ் கிடச்சிருக்கு, அது தேவையில்லை. நம்ம தான் காக்காவே கொண்டுட்டோமே. இங்கே என்ன? இங்கே ஒன்றும் இல்லை. வெறும் மேட்ச் பாக்ஸுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ட்ரா. என் கிராணிங்க. ஓகே, அப்படியே நம்ம மேலே போயிட வேண்டியதான். கிராண்ட்பா வேறு எங்கே இருக்கான்னு தெரில. ஒரு சேஃப் கீ எடுத்து அங்கே போட்டுடலாம். இப்போ சேஃப் கீயில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படியே. பிரிட்ஜுக்கு அங்கே இருக்குது. எதுக்கு? நம்ம ட்ரெயின் எஸ்கேப் தானே பண்ணுறோம். அடிச்சிட்டாங்க கிராண்ட்பா. ஓகே, வெற்றிகரமாக 2வது நாளுக்கு வந்துட்டோம். என்னங்க இது அவுட் ஆகிட்டோம் அப்படி? மறுபடியும் லாக்கா? இவங்க வேறு சும்மா லாக் போட்டு வச்சிட்றானுங்க. வேணுங்க நொடி நடக்கிறான். ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர்த்தையும் கீழே வர வச்சுட்டு அப்புறம் தான் மேலே போகணும். நான் அதான் நமக்கு சேஃப்டி. சீக்கிரம் சவுண்டு போட்டு கூப்பிட்றா. அதுக்கே லேட் ஆகும். சீக்கிரம் வாங்கடா டேய். மனுஷனுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. இப்போ கன்னு கிடச்சிருந்துச்சுன்னா வரும்போதே அவங்கள போட்டுருக்கலாம். நம்ம மேலே போய்ட்டு அப்படியே கன் எடுத்துடலாம். ஓகே, வந்துட்டாங்க. 2 பேரும் வந்துட்டாங்க. நம்ம அப்படியே மேலே போயிடலாம். கிராண்ட்பாக்கு எப்படிங்க கன்று கிடச்சிச்சு? கன் நான் மேலே போட்டிருந்தேன். சீக்கிரம் போய் பொருளெல்லாம் தேடணும். இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போயிடலாம். இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒரே ஒரு புல்லட் இருக்குது. ஓகே, நமக்கு தேவையான ஒரு பொருள் தான். போட்டு வைப்போம், தேவைப்படும். அப்புறம் எடுத்துக்கலாம். வந்து கிராண்ட்பா ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். இங்கே ஒன்றும் இல்லை. என்னத்துக்கு தான் அந்த ட்ராலாம் வச்சுருக்கானுங்கன்னு தெரியல. ஓகே, இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, கோகனட் இருக்குதுங்க. தேவையான பொருள் தான். இங்கே ஒன்றும் இல்லை. ஓகே, கோகனட் கிடச்சிருக்கு. இதை போய் வெட்டி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே குதிச்சா நம்ம செத்துருவோம். இந்த வழியாக குதி.
எப்படினாலும் நம்ம அதை உடச்சா கிராணி சத்தம் கேட்டு வந்துடும். இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது, எடுத்துப்போம். ஓகே, 2 ஸ்டோன் கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு ஸ்டோன் கிடச்சா நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே காயின் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குங்க. காயின் தான் இருக்கணும். ஓகே, காயின் தான் கிடச்சிருக்கு. ஐயோ, ஸ்லெண்டர்னா வேறு அடிக்கடி வந்து பயன்படுத்தி விட்டு போயிடுது. நம்ம கீழே போயிடலாமா? எங்களை நம்பி போகவும் முடியாது, எங்கே இருப்பானுங்கன்னே தெரியாது. ஓகே, இப்போ அவன் நம்ம டிக்கெட் எடுத்துட்டோன்னா அவன் கத்துறதை நிப்பாட்டிடுவான். இன்னும் நமக்கு ஆக்சிலேட்டர் மட்டும் கிடச்சா போதுங்க. ஓகே, டிக்கெட் கிடச்சிருச்சு. ஐயோ, கிராண்ட்பா இங்கே தாங்க நின்றுட்டுருக்கான். நான் பார்க்காம கீழே போயிருந்தால் கொஞ்ச நேரத்தில் நம்மளை கொண்டிருப்பான், சுட்டு தள்ளியிருப்பான். இப்போ கிராண்ட்பா சுட்டுட்டு அவன் கன் எடுத்து கீழே போய் அதை வேறு ஸ்லெண்ட்ரினா வேறு வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஸ்க்ரீனை வேறு டக்குன்னு திருப்ப முடியல, ஸ்லெண்ட்ரினா வந்துருச்சு அந்த பயத்துலையே. போயிட்டு கிராண்ட்பாவை போட்டுடலாம். சவுண்டு போடுவோம். ஏங்க நமக்கு இன்னும் ஆக்சிலேட்டர் மட்டும் கிடச்சாலே போதுங்க. ஆல்மோஸ்ட் எஸ்கேப் ஆக போகிறோம். இங்கே கிராண்ட்பா மட்டும் ஆகிட்டாங்க. கன் எடுத்துட வேண்டியதான். டிடி தள்ளி போடா. இருந்தாலும் கிராணி சவுண்டு கேட்டு இங்கே வரும். வெயிட் பண்ணுவோமா, என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல. ஓகே, 2 பேரையும் போட்டாச்சு. நம்ம போய் ஆக்சிலேட்டர் மட்டும் எடுத்தால் போதுங்க, நம்ம தப்பிச்சிருவோம். தள்ளு. புல்லட் எடுத்துப்போம். இங்கே ஒரு புல்லட், அப்புறம் மேலே ஒரு புல்லட் இருக்கும். ஓகேங்க, ஆக்சிலேட்டர் மட்டும் கிடச்சா நம்ம எஸ்கேப் ஆக போகிறோங்க. இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. ஆக்சிலேட்டர் எனக்கு வந்து க்ரோபார் எடுத்து நம்ம ஸ்லெண்ட்ரினா ரூம்லேயும் அப்புறம் கீழே அந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு ரூம் இருந்துச்சுலங்க, அங்கே போய் பார்க்கணும். ஐயோ, ஸ்லெண்ட்ரினான்னு சொன்னதுக்குள்ள வந்துருச்சு. சீக்கிரம் போய்ட்டு அதை வேறு உடைக்கணும். அங்கே ஒரு க்ரோபார் இருக்கும்லங்க, அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்த வேண்டியதுதான். உள்ளே ஷெட்டிக்கி இருக்குது. ஷெட்டிக்கி சரி இங்கே இருக்கட்டும். நம்ம க்ரோபார் எடுத்து அதை போய் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, எல்லாம் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உட்டா இது எதுக்கு நமக்கு? சரி, மேலே போய்ட்டு பார்ப்போம். எங்கள் கிராண்ட்பா வேறு காணோம், கிராணியும் காணோம். மேலே போகணுங்க. கிராண்ட்பா இங்கே இருக்கானா? இல்லை. ஓகே, உள்ள போயிட வேண்டியதான். உள்ள ஜென்ரேட்டர் கேபிளா? இதுக்குடா எனக்கு. ஓகே, அப்புறம் நம்ம ஷெட்டிக்கு தாங்க போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஷெட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஷெட்டில் எனக்கு தெரிஞ்சு இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஷெட்டில்னா வேறு வந்துகிட்டே இருக்குதுங்க. கன்று வேறு எங்கே போட்டு தொண்டுன்னு தெரியல. கீழே போகணும், ஸ்லோட போயிட்டு வந்தால் சரிதான். இதை அப்படியே போய் கீழே போய் போட்டு வந்துடலாம். போடாடே, நொடி நடக்கிறாங்க டே 2லேயே.
டே 2லேயே எப்படின்னா இன்னும் எவ்வளோ டே இருக்குது, அதெல்லாம் எப்படி தாக்கு பிடிக்க போகிறானோ. இப்போ டிக்கெட் கொடுத்தாச்சு. ஷெட்டுக்கு போயிடலாம் நம்ம. இப்போ கிராணி சத்தம் கேட்டு கீழே தான் வந்துட்டுருக்கோம். கிராணி பார்த்துருச்சுங்க. இதை வேறு டைவெர்ட் பண்ணணும். இப்போ வந்துருச்சு. ஷெட்டு கீழே கண்டிப்பாக ஆக்சிலேட்டர் இருக்குங்க. வென்ஷன் அடிச்சுட்டு நம்ம எஸ்கேப் போயிடலாம். இந்த கண்ணுக்கு அதை கிராண்ட்பா பார்த்துடக்கூடாது. பார்த்துட்டானா பாருங்க அடிக்கணும். சே, அவுட் ஆகிட்டோங்க. மறுபடியும் போகணும். ஓகே, எந்திரிச்சிட்டான். டக்குன்னு ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாங்க. கன்னு கிராண்ட்பா எடுத்துகிட்டு போனோம். எடுத்துருப்பான் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, எடுத்துட்டான். ஷெட்டு கீழே ஷெட்டில் போய் ஆக்சிலேட்டர் இருந்துச்சுன்னா அப்படியே எஸ்கேப் ஆக வேண்டியதான். நமக்கு அப்புறம் வேறு என்ன இருக்கீங்க, அப்படியே ஓடிடுவோம். கிராணி வேறு இங்கே தான் போகுது. கிராண்ட்பா பார்த்துட்டானுங்க. இங்கே தான் இப்போ வருவான். வரானான்னு பார்ப்போம். வரலங்க கிராண்ட்பா. இவன் வேறு அங்கே தான் போகிறான். ஷெட்டு இருக்கிற இடத்துல வெளியேறாமல் இருந்தால் சரி. ஓ, சுற்று போட்டானுங்களே. சுற்று போட்டு அடிக்கிறானுங்க. என்ன பதினஞ்சு தெரியல. இப்போ கிராணி வேறு பண்ணணும். என்னங்க இது சீக்கிரம் வந்து தொலையாது. பொறுமையாக வருது. இப்போ மட்டும் நம்ம டெட்டி எடுத்தால் மட்டும் தானேங்க அதோட கண்ணு ரெட் கலரில் ஆகும். இப்போ சும்மாவே ரெட் கலரில் தான் இருக்குது. வந்துருச்சுங்க உள்ளே வந்துருச்சு. பேச்ச வெளியே போவோம். இப்போ கிராண்ட்பா இருக்கக்கூடாது. போச்சுங்க. நல்லதுக்கே காலம் இல்லை. நல்லா மாட்டிக்கிட்டோம். கிராணி அங்கே வர வச்சுட்டு அப்புறம் போயிடலாம். கிராண்ட்பாவை கூட சமாளிச்சுக்கலாம். மாற்றி சொல்லிட்டேன், கிராணி தான் சமாளிச்சுக்கலாம். ஓகே, இது அப்படி இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். கிழங்க வேறு எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. அவனும் அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். வேறு நொண்டி நடக்கிறான். போச்சுங்க, தப்பிக்கவே முடியாது நம்மளால். நம்ம பாட்டு நல்ல பிள்ளை மாதிரி இல்லை, போய் உட்காந்துக்கலாம். ஓகே, மேலேயே போக விட மாட்டேறாங்க. தப்பிக்க போகிறேன்னு தெரிஞ்சோடனே அவ்வளோதான், மாட்டிக்கிட்டான். போச்சுங்க.
டே 4K வந்துட்டோம். என்ன நடக்க போதோ. நல்ல ஷெட்டுக்கு இங்கே தான் போட்டு வச்சேன். இந்த வாட்டியாச்சும் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணுங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாக போயிடும். எப்படி நடக்கிறான் பாருங்க. ரத்தம்லாம் வேறு சைடில் இருக்குது. வெளியே போய்ட்டு ஸ்டோன் கிடச்சுன்னா அதை எடுத்துப்போங்க. ஓகே, இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது. எந்திரா என்னடா எந்திரிக்கவே மாட்டான். அங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது. இல்லை, இங்கேயும் ஒரு ஸ்டோன் இருக்குது. ஓகே, 3 ஸ்டோன் கிடச்சிருச்சு. இங்கே ஆக்சிலேட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான். என்னங்க டெடி கிடச்சிருக்கு. நான் என்ன தான் பண்ணுவேன். க்ரோபார் எடுத்துகிட்டு ஸ்லெண்டர்னா ரூமுக்கு போனாங்களாங்க. அங்கே என்ன இருந்துச்சு? சரி, இங்கே ஒரு பிளாங்க் இருந்துச்சுல, அதை எடுத்துகிட்டு அங்கே போவோம். ஒன்றுமே பண்ண முடியாது, தப்பிக்கிறது நடக்க போதும். இது வேறு இப்போ கீழே வரணும். பிள்ளைங்க எவனும் வராமல் இருந்தால் சரி தான். இது வேறு பொறுமையாக வருதுங்க. வந்துச்சு. இங்கே தான் நம்ம போகணும். கிராண்ட்பா மேலே தான் இருப்பானா தெரியல. ஓகே, இந்த பிளாங்கை போட்டு இங்கே ஆக்சிலேட்டர் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம். எங்கள் கீழே வந்துட்டேங்க. அசிங்கத்துக்கு அசிங்கம். கிராண்ட்பாங்க எங்கே போகிறான் பார்த்துட்டாங்க. இங்கே தான் வருவான். இங்கே தான் ஒழுங்கா பொறுமையாக போகலாம். ஆக்சிலேட்டர் இருக்கா? அப்பா இருக்குதுங்க. இங்கே எடுத்துகிட்டு அப்படியே நேராக கீழே போயிட வேண்டியதான். இங்கே வர சவுண்டே வர மாட்டேங்குது. கிராணி இங்கே வந்துடும். நம்ம அப்படியே கீழே போயிடலாம். ஓகேங்க, எஸ்கேப் ஆக போகிறோம். எஸ்கேப் ஆகிடலாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ட்ரெயினுக்கு இங்கே தானே போட்டோம் இல்லையா? ஓகே, ட்ரெயினுக்கு இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டரை போய் போட்டுடலாம். எங்கே போடணும் ஆக்சிலேட்டரை? ஓகே, போய் ட்ரெயின் கீ எடுத்துகிட்டு எஸ்கேப் போயிடலாம். வேறு ட்ரெயின் கீ எடுக்க மாட்டான். ஃபஸ்ட்டு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். 1/2 மணி நேரமாக விளாண்டு அப்புறம் தான் எஸ்கேப் ஆகிறேன். ஓகேங்க, எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகேங்க, எஸ்கேப் ஆகிட்டோம். எஸ்கேப் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன கேம் பண்ணாலும் கமெண்ட்டில் கேளுங்க, போட்டுடலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.